வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு அரபிக் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த ரெசிப்பியை சிக்கனில் மீட்டில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வெஜிடேரியனில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக இருந்துச்சு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு நான் கொஞ்சமாக வார்மான மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மில்க்கு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கோங்க. ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா ஆக்டிவேட் பண்ண பிறகு நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஈஸ்ட்டு போட்டவுடனே உடனே நமக்கு ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் ஈஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வேறு ஈஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸ்ட்டு எந்த அளவுக்கு ஒழுங்காக ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு மாவு சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ரெடி ஆகணும். ரெடியான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்ல ஒரு திக்கான கிளாத் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க மாவு வந்து டபுள் சைஸ் வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து அது சீக்கிரமாகவும் ரெடி ஆகலாம், இல்லை லேட்டாகவும் ஆகலாம். இப்போ நீங்கள் கூலிங்கான பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 hours வரைக்கும் எடுக்கும். நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு நல்லா தடவி எடுத்துட்டேன். ஒரு திக்கான கிளாத் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக உப்பி வந்துடும். அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கனோ மட்டனோ நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டு நல்லா துருவின மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கூட சீஸ் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கிழங்கு சேர்க்கும் பொழுது நீங்கள் காரத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதுக்காக தான். இந்த ஸ்டஃபிங்ஸ் ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஸ்லிங்கிற ஒரு லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொத்தமல்லி இலையாட்டம் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. பேசிக்காக இது ட்ரையாகவும் கிடைக்கும். நான் ட்ரையாக தான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறதில்ல. ஃபைனலாக கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ஆலிவ்ஸும் கொஞ்சம் கேப்சிகம் தான் எடுத்துக்க போகிறேன். அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். பேசிக்காக அந்த ரெசிப்பியில் அது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours கழிச்சு இந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வந்திருக்கு. இது ஒரு முறை கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம எடுத்துருக்க மாவை நல்லா 4ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நார்மலாக நம்ம பீஸா டவ் எடுப்போம்ல, அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் பேக்காகி வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாக பீஸாவில் பார்த்திங்கன்னா நம்ம பீஸா சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி அவனில் தான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்டவ் டாப்பில் கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நார்மலாக நம்ம கேக்கு பேக் பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எடுத்திருக்க மாவை நல்லா 4ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 4ஆக டிவைட் பண்ணியாச்சு. இதில் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு போட் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ட்ரை ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை தேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனை ஒரு 180 டிகிரியில் ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் டாப்பில் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு செய்யும்போது அது ஒழுங்காக பேக்காகி வரும். இல்லைனா நமக்கு சீக்கிரம் ட்ரையான மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் செஞ்சுட்டு இதோட சைட்ஸ் எல்லாம் நம்ம
ஒரு போட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங்ஸை அதை ஃபில் பண்ணிவிட்டு சீஸ் சேர்த்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்களா சூப்பராக தேய்ச்சாச்சு. இனி சைட்ஸ் எல்லாம் நம்ம மடக்கி விட ஆரம்பிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிக்கன் மட்டன்லாம் செய்யும் பொழுது அது வேக வச்சுட்டு துருவிட்டு கொஞ்சம் வெங்காயத்தெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு சேர்க்கும்பொழுது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதனால நான் தேய்ச்சிட்டேன். இதோட சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்களா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அது ஈஸியாக மடக்கிறதுக்கு தான் வரும். மடக்கிட்டு ஒரு கார்னராக ஒரு கூம்பு மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு போட் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஓவர் திக்னஸ்லாம் வச்சிடாதீங்க. நமக்கு ஈவனாக இருந்தால் தான் வெந்து வரும்போது நல்லா குக்காய் வரும். இல்லைனா ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக நம்ம விரித்து விட்டுக்கலாம். பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மொசரல்லா சீஸ் எந்த சீஸ் யூஸ் பண்ணாலுமே அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு கூலிங் இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா அது சீக்கிரம் கருகுன மாதிரி ஆகிடும், மெல்ட் ஆகாமல். அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு பீஸா செய்யும்பொழுதோ இல்லை இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போதோ சீஸை வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க. நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக இதில் ஆலிவ்ஸும் கேப்சிகமும் சேர்த்துக்க போகிறேன். அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்க்கும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், ஒரு இதை ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரியே மீதி இருக்க 3 மாவையும் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக ஸ்டவ்வில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேனில் வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீஸ் சேர்த்துக்கோங்க. ஆனால் எந்த அளவுக்கு சீஸ் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது நல்லா மெல்ட் ஆகி வரும்போது டேஸ்ட் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. அவனும் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ட்ரேவில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் செய்யணும். நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு முட்டை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க அது சைட்ஸ் எல்லாம். அப்படி பண்ணும்பொழுது பேக் ஆகி வரும்போது நல்ல ஒரு கலராகவும் இருக்கும், நல்ல ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். நான் இன்றைக்கி பால் தான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு. நம்ம அவனில் ஒரு 30 to 35 minutes நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதோட சைட்ஸ் எல்லாம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இது கூட கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.